Taste the Daily. மக்கள் வணக்கம். மக்கள் தீர்ப்புகள் திருடப்படுதான். ஐயா ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்காரு. 2021 ஐயா எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியல. அதாவது வரப்போற தேர்தலில் திமுக தோக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த தோல்விக்கு ஒரு காரணத்தை தேடணும் இல்லையா? அதுக்காக வாக்கு திருட்டுன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. மக்கா, இது நீட் தேர்வு கதை தான். நீட்டை ஒழிப்பேன்னு இந்த கும்பல் பேசினதை நம்பி பலர் அந்த தேர்வுக்கு தயாராகாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த விவகாரத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணி வாக்குகளை உறுதி பண்ணுங்க. இதுவரை ஓட்டு போட்டதெல்லாம் முக்கியம் இல்லை மக்கா. 2026 போடுற ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளில் விளக்கமாக சொல்கிறேன். கோயம்புத்தூர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல இந்த கவர்மெண்டோட கையாலாகாத தனத்தை மறைக்க பாதிக்கப்பட்ட பெண்ணையே இழிவுபடுத்துறாங்க. அதுலயும் திமுக எம்எல்ஏ ஈஸ்வரன் வளர்ப்பு சரியில்லைன்னு பெத்தவங்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறாரு. ஓட்டு கேட்டு போகவே பயமா இருக்கு, மக்கள் திட்டுறாங்கன்னு திமுக ஆட்சியோட லட்சணத்தை பிரஸ் மீட் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு காங்கிரஸ் எம்எல்ஏ. இவர் மட்டும் இல்லப்பு, திமுக எம்எல்ஏக்களே பல பேர் இந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. அங்க படுத்திருந்த பெண்கள் கிட்ட அரசு பேருந்து ஓட்டுநரே அத்துமீறி இருக்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட்லயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எங்கதான் பாதுகாப்பு இருக்கும்? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த ஸ்டாலின் ஆட்சியோட லட்சணம் நாறிக்கிட்டு இருக்கு. அதை சரி கட்டுறதுக்காக தான் திமுக எம்எல்ஏ ஈஸ்வரன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னும் அந்த பொண்ணு ஏன் அந்த நேரம் அங்கே போச்சுன்னு பேசி மக்களை குழப்பிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஸ்டாலின் சார் பெரிய அரசியல்வாதிப்பா. பெண்களை பாதுகாக்க வக்கில்லாத ஸ்டாலின் அரசுன்னு மக்கள் கொதிக்கிறத பார்த்து அவங்களை எப்படியாச்சும் திசை திருப்புறதுக்காக தன்னோட எம்எல்ஏவை ஏவி புதுசா கதை கட்டுறாரு பாருங்க. செம்மல்ல? அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே. திமுக கொடுக்கிற ஒத்த சீட்டுக்காக அண்ணன் ஈஸ்வரன் இப்படி இறங்கி பேசுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கலாமக்கா. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் அந்த பெண் தாங்கிற மாதிரியும் பெண்ணை சரியா வளர்க்கலங்கிற மாதிரியும் அண்ணன் ஈஸ்வரன் பேசியிருக்கிறாரு. திமுகவை காப்பாத்த இவ்வளவு மோசமா இறங்குவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. 3 திருட்டு பயலுக ஒன்னா சேர்ந்து போதையில ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல சம்பவம் நடந்த நேரத்துல 100 போலீஸ்காரங்க சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. சொல்ல போனா காவல்துறை அங்க இருக்கும் போதே தான் இந்த கொடுமை நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அப்படிதான் தெரியுது. வக்கில்லாத காவல்துறை, துப்புல்லாத அரசாங்கம்னு எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு விளாச முடியுமோ விளாசிட்டு இருக்காரு. தமிழ்நாடே கொதிச்சு போய் கிடக்குமாக்கா. இந்த சூழல்ல திமுகவை காப்பாத்த அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துல அங்க போச்சு அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு அண்ணன் ஈஸ்வரன். சரினே, உங்க வாதத்துக்கே வருவோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பொண்ண திமுக கார ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சானே, அன்னைக்கு அந்த பொண்ணு காலேஜ்குள்ள தானே இருந்தது. அத்துமீறி உள்ள போனது அந்த திமுக காரன் தானே. அந்த விவகாரத்துல யாரோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க? கடலூர்ல பக்கிரிச்சாமின்னு ஒரு திமுக கவுன்சிலர் 5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. அந்த குழந்தையோட வளர்ப்பு சரியில்லையா? அந்த குழந்தை வளரவே இல்லையே சார். பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று பேசலனாலும் கூட பரவாயில்ல. நாட்டை ஆட்சி பண்ண எந்த ஒரு தகுதியுமே இல்லாத, திறமை இல்லாத ஒருத்தரை காப்பாத்த, அவர் மேல இருக்கிற தப்பை மறைக்க இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணை குத்தம் சொல்றதும் வளர்ப்பு சரியில்லைன்னு பெத்தவங்களை ஏசுறதும் கீழ்த்தரமான அரசியல் இல்லையா? கொங்கு மக்களை முன்னேற்ற போறேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட அடகும் வச்சு இன்னைக்கு உங்க கட்சி அங்கீகாரத்தையும் இழந்துட்டு லெட்டர் பேட் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திமுக எம்எல்ஏங்கிறது மட்டும்தான். அதையும் 2026 மக்கள் கட்டாயம் உங்ககிட்ட இருந்து பறிக்கத்தான் போறாங்க. ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட உணர்வையும் காயப்படுத்திருக்கிறீங்க. அப்புறம் மிஸ்டர் ஸ்டாலின் சார், பெரியாரிசம் மிளகுரசம்னு எங்கேயும் மேடை போட்டு பேசிடாதீங்க. உங்களை காப்பாத்திக்க உங்க கூட்டணி கட்சிகளை ஏவி இப்படி பெண்களை இழிவா பேசுற உங்களை இனி மக்கள் நம்ப மாட்டாங்க சார். அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. திமுக எம்எல்ஏ ஸ்டாலின் சாரை காப்பாற்ற மூச்சு கொடுத்து பேசிட்டு இருக்கையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் ஐயா ஸ்டாலின் ஆட்சியோட லட்சணத்தை
ரொம்ப வெளிப்படையா பேசிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் சொன்னதை செய்யாததால ஜனங்கள்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஓட்டு கேட்டு போகவே ரொம்ப பயமா இருக்குது. காங்கிரஸ் எம்எல்ஏ அழுது புலம்பிட்டு இருக்காரு இப்படின்னு. ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். வாக்காள மந்திரிகள் எல்லாம் இல்லை. நிதியமைச்சர் தங்கந்தன் அரசை பார்த்தேன், கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தேன், அதுபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அதற்போக நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் பார்த்து, இப்படி பல அமைச்சர்களை எல்லாம் பார்த்து, நேரு எல்லாம் எல்லோரையும் பார்த்து சொல்லும்பொழுது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டமும் செம்பக கால்வாய் ஓடை திட்டமும் தான். இந்த திட்டங்களை நிறைவேற்ற இப்பொழுது அறிவிப்பார் முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். 10 கோரிக்கையில் அவர் அறிவித்த பொழுது எங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்லாது மன வருத்தத்தை அளித்தது. இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இருக்கின்ற நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும், இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்கள் எல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தம். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் நம்ம போய் நான் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. 2021 தேர்தல் அப்ப கால்வாய் வெட்டித்தாரேன்னு வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஐயா ஸ்டாலின் கிட்ட 5 தடவையும் அமைச்சர்கள் கிட்ட 21 தடவையும் மனு கொடுத்திருக்கிறாரு. ஆனா சொன்ன வாக்குறுதியை ஸ்டாலின் கவர்மெண்ட் நிறைவேற்றலங்க. ஒரு எம்எல்ஏ, அதுவும் கூட்டணி கட்சியோட எம்எல்ஏ, அவர் கொடுத்த மனுவையே இந்த கும்பல் கண்டுக்கல. அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, 21 தடவை மனு கொடுத்தோம் கவர்மெண்ட் கண்டுக்கல. இந்த லட்சணத்துல இவங்க மக்கள் கிட்ட மனு வாங்கி அதை 45 நாள்ல தீர்த்து வைப்பாங்களாம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்துக்கிட்டு பொறி திங்கிறவன் கூட நம்ப மாட்டான். மக்கள் கிட்ட வாங்குற மனுவை ஆத்துலையும் வடகடையிலையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. பாவம், இந்த எம்எல்ஏ கொடுத்த மனு எந்த கடையில கிடக்கோ தெரியல. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓட்டு கேட்டு போகவே பயமா இருக்குன்னு காங்கிரஸ் எம்எல்ஏ சொல்றாரு பாருங்க, அதுதான் முக்கியம். ஏன் சொல்றேன்னா, இவருக்கு மட்டும் இல்லைங்க, திமுக எம்எல்ஏக்களோட நிலைமையே அப்படிதான் இருக்கு. அதிமுக ஆட்சியில எதிர்கட்சி எம்எல்ஏகளுக்கு கூட கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அமைச்சர் பிடிஆர் இதை சொன்னாரு. மதுரையில ஆய்வு பண்ணவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாம் நல்லா இருந்தது, ஆளுங்கட்சி ஆனது எல்லாம் மோசமாயிடுச்சுன்னு பேசினாரு. அந்த அளவு அதிமுக ஆட்சியில எதிர்கட்சி எம்எல்ஏக்களோட தொகுதியில கூட வளர்ச்சி பணிகள் நடந்தது. ஆனா ஸ்டாலின் சார் ஆட்சியில சொந்த கட்சி தொகுதியிலையும் வேலை நடக்கல, கூட்டணி கட்சிகளோட தொகுதியிலையும் வேலை நடக்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ 2021 குருட்டுத்தனமா ஜெயிச்சுட்டாங்க. 2026 வாய்ப்பே இல்லை. எம்எல்ஏக்களே ஓட்டு கேட்டு போக பயப்படுதாங்கன்னா கட்சிக்காரங்க நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை பார்த்ததே இல்லப்பா. ஸ்டாலின் சார் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்காம இருக்கிறாருன்னா ஒருவேளை அவரும் பயத்துல தான் இருக்கிறாரோ? மக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்கயா. மக்கா, ஸ்டாலின் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நாம திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது. அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல பெண்கள் சிலர் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்கள் கிட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்காப்ல. அந்த வீடியோ இப்ப வெளியாகி இருக்கு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. கோயம்புத்தூர் விவகாரத்துல அந்த பெண் அந்த இடத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேட்ட திமுக எம்எல்ஏ ஈஸ்வரன் இந்த வீடியோவுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பெண்கள் படுத்திருக்கிறாங்க. அங்க ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் ஆடைகளை அவிழ்த்து அத்துமீறாரு. இவரு இதை முதல் தடவை செய்யல, ஏற்கனவே செஞ்சு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கிறாரு. திரும்பவும் துணிச்சலா செய்தாரு. பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் போலீஸ் ரோந்துக்கு வரல? போலீஸ் வரவே வராதுன்னு தெரிஞ்சு அந்த தைரியத்துல தான் இந்த நபர் இதை செய்தாரு. பேருந்து நிலையத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா எங்கதான் பாதுகாப்பு இருக்கும்? அதிமுக தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு பெண்கள் பயந்ததே இல்லை. அவ்வளவு ஏங்க, வெள்ளக்காரன் காலத்துல கூட இப்படி பயந்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வெளியே போகவே பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு பாலியல் குற்றவாளி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் ஒரு பாலியல் குற்றத்தை அதுவும் பொதுவெளியில செய்யறாரு அப்படின்னா இந்த காவல்துறை மேலையும் அரசாங்கத்து மேலையும் துளி கூட பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுவும் அவர் அரசு ஊழியர் வேற. காவல்துறை முறையா ரோந்துக்கு போயிருந்தா போலீஸ் வருங்கிற பயம் கொஞ்சமாச்சு இருக்கும்ல, அது ஏன் இல்லாம போச்சு? ஆக ஸ்டாலின் ஆட்சியில காவல்துறை ஃபெயிலியர் ஆகி இருக்கு.
இந்த கவர்மெண்டே ஃபெயிலியர் கவர்மெண்டா இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமா நடக்குது. மகா ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேருக்கு தலா 73,000 அபராதம் போட்டிருக்கு இலங்கை நீதிமன்றம். கட்டுனா உடனே விடுவாங்களாம், இல்லைன்னு சொன்னா 6 மாசம் ஜெயிலாம். கடலுக்குள்ள பேனாசில வைக்க அனுமதி வேணும்னா டெல்லிக்கு ஓடுறாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்களை காப்பாற்றணும்னா சும்மா கடிதம் மட்டும் எழுதுறாங்க. திமுக கும்பல் தேவைக்கு அரசியல் பண்றாங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.